தமிழர் முனைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களின் நாணைக்கிணங்க மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கரு வெள்ளை நெஞ்சன் அவர்களுக்கும் ரா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றிய தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் வருகை தரும் எஸ்.ஆர். ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் பொது துணை செயலாளர் அண்ணன் மணியரசன் அவர்களுக்கும் இங்கு அனைத்து கூட்டணி கட்சியில் வருகை தந்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பெயர் சொல்ல நேரமில்லை காரணத்தால் அனைத்து கட்சி மாவட்ட செயலர்களை வருக வருக என வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் இளைஞர்களையும் மகளிர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு மதசார்பின்மை என்பது அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு ஒழிக்க இருக்கிறார்கள். அதை எதிர்த்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மாபெரும் பேரணியை திருச்சியில் 10 லட்சம் பேர் கலந்து கொண்டு இந்த பேரணியை சிறப்பாக வெற்றி பெற வைத்தார். அதற்கு இந்த மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த பேரணியை வெற்றி பெற செய்வதற்கு உங்களை அன்புடனும் பண்புடனும் தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய
கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்கா இளமதி அசோகன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கரு வெள்ளநெஞ்சன் அவர்களே மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் இரா தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் இங்கு கூட்டணி கட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்விற்கு வர இருக்கின்ற வந்து எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் எழுச்சி தமிழரின் போர்ப்படை தளபதி வன்னியரசு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மற்றும் அனைத்து மாநில மண்டல மாவட்ட தொகுதி ஒன்றிய முகாம் நிர்வாகிகளே மற்றும் அனைத்து ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதசார்பின்மை காப்போம் பேரணி என்பது திருச்சியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இந்தியாவில் பாசிச கும்பல் தலையில் உச்சந்தலையில் சம்பட்டி அடி விழுவக்கூடிய அளவில் ஒரு மாபெரும் பேரணியை மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருச்சியில் நடத்தினார். அதை நாம் அனைவரும் அறிவோம். தமிழ்நாட்டில் திசைவழிப்பாக்கை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் என்ன நினைக்கிறாரோ, தலைவர் என்ன சொல்கிறாரோ, தலைவருடைய தொலைநோக்கு பார்வையில் இன்றைக்கு அந்த தீர்மானங்களை விலக்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு விடைபெற இருக்கின்றேன். இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் இன்னைக்கு மதவாத பாசிச கும்பல் தொடர்ந்து சனாதன கும்பல் ஜனநாயகவாதிகளுக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த RSS கும்பல் தொடர்ந்து இந்த மண்ணில் மதவெறியை தூண்டி கலவரத்தை தூண்டி இந்த எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும், வரும் காலங்களில் இந்த நாட்டை இந்து ராஷ்டிர நாட்டாக மாற்றிவிட வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த மோடி அரசு பல்வேறு சதிகளை செய்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் தூண்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எதையும் செய்ய முடியாத காரணத்தினால் இன்றைக்கு மதசார்பின்மையை இந்தியா முழுவதும் காப்பதற்காக புறப்பட்டுள்ள மாபெரும் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் நாம் அணிவகுப்போம். இந்த நாட்டில் பாசிசத்தை ஒழிக்க மதசார்பின்மை காக்க புறப்படுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளருக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ ஒன்று நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களை இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நியமித்து மக்கள் பணி செய்ய ஆணையிட்ட 2ஆம் ஆண்டு நாள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நாளை நீங்கள் உங்களை வெற்றி நாளாக கருதும் அளவிற்கு இந்த பெருந்திரள் கூட்டத்தை திரட்டி தங்களாலும் எழுச்சி தமிழருக்கு கடமையாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் அனுதினமும் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கடந்த 15 நாட்களாக 3 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் படும் கஷ்டத்தை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். நான் அரண்மனைப்பட்டி கிராமத்திலே பிறந்தேன். சண்முகத்திற்கும் லட்சுமிக்கும் என்னை போய் கேட்டீங்கன்னா அடுத்த ஊரான ஆதனூருக்கு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த மேடையில நிப்பாட்டி வச்சு இளந்தமிழன் ரமேஷ் பேர் வச்சு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ரமேஷ் சொன்னா ஒரு 500 பேருக்கு தெரிகிற அளவுக்கு என்னை அடையாளப்படுத்திய எழுச்சி தமிழர் வழியில் அவர் வாழ்நாளில் என் வாழ்நாள் வரை அவர் சொல்லும் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் செயல்படுவேன் என்ற உறுதி கூடி சுருக்கமாக எனது உரையை நிகழ்த்துகிறேன்.
விழாவாரியாக பேச எண்ணற்ற பெரும் தலைவர்கள் வந்துள்ளார்கள். அவருடைய மத சார்புடையை பேச ஆயிரக்கணக்கான சிந்தனையாளர்கள். ஐயா செங்கோடனை விட ஒரு ஆள் வேண்டும். மிகப்பெரிய தியாகி, இந்த மண்ணுக்கு கிடைத்த பொக்கிஷம். அவர்களெல்லாம் பேரை சொன்னோம்னா எனக்கு நேரம் பார்த்தாலும் நிகழ்ச்சி தள்ளிக்கிட்டே போகும். அவர்கள் மத சார்பினை பத்தி விரிவா பேசுவாங்க. மத சார்பின் என்ன? நம்மளை விட அளவு ஊத்த போறான் பாண்டி கோயிலுக்கு, நம்மளை விடவா பால் கூட எடுக்க போறான் பிஜேபிக்கார. ஆனா மடப்பயல்களை முருக மாநாடு நடத்தி நீங்களை ஏமாத்த பாக்குறியா? எங்க மேல சாமிய வருது, காளியாத்தா பாண்டியாத்தா கருப்பேன், சின்ன கருப்பேன், பெரிய கருப்பேன். எங்களை விடவா நீ பெரிய பக்திமான, நீ எங்களை வாரி அளவு ஊத்துற. ஆனா மடப்பயல எங்களை ஏமாத்துறதுக்கு மாநாடு நடத்துற. இது உங்க போலி பக்தியை தானே எங்க எழுச்சி தமிழர் கண்டிக்கிறாரு. சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, கடவுளை சொல்லி மக்களை பிரிக்க கூடாது. இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், தமிழ யாரு அரபு நாட்டுல இருந்து இங்க வரல, யாரு அரபிய நாட்டுல இருந்து இங்க வரல, எல்லாரும் தமிழ்நாட்டுல பிறந்தவன் தான், தமிழ்நாட்டுல வாழ்ந்தவன் தான், ஒட்டுமொத்தமும் தமிழன் தான். எங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நேத்து ஒருத்தர் வந்தாரு, வயசுல மூத்தவர். அவரை நான் மரியாதை குறைவா பேச விரும்பல. ஐயா எடப்பாடி அவர்கள் பொய்யா நேற்று வந்தாரு, வெறும் பொய்யா சொன்னாங்க. திருமயத்துல 2015 110 பஸ் டெப்பா கொண்டாந்தோம்னு சொன்னாரு. அங்க போய் பாருங்க, சாராயம் குடிச்சுக்கிட்டு அங்க பஸ் டெக்கான ஒரு தகவல் தொகை கிடைக்கிறாரு. திருமயத்தை பேரூராட்சி அறிவிச்சது யாரு? திமுக. திருமயத்துல கலைக்கல்லூரி கொண்டாந்தது யாரு? திமுக. திருமயத்துல 10 கோடி ரூபாய் மருத்துவமனை கொண்டாந்தது யாரு? திமுக. பெண்களுக்கு 1000 ரூபாய் தொகை கொடுத்தது யாரு? திமுக. அடுத்த வருஷம் 2500 ரூபாய் கொடுக்க போறது யாரு? திமுக. மகளிருக்கு இலவச பயணம் கொடுத்தது யாரு? திமுக. எனவே வரும் தேர்தலில் விடுதலை சிறுத்தையும் திமுகவையும் இந்தியா கூட்டணியும் உடைச்சு போடுவோம் நினைக்காதீங்க. இது கருங்கல் பாறை, ஆத்தை எத்த மாத்திர எழுச்சி தமிழர் தம்பிகள் நாங்க வீழ்ந்து விட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். ஜெய் பீம். மதச்சார்மை காப்போம் என்ற பொதுக்கூட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் தோழர் இளமதி அசோகன் அவர்களே, கரு வெள்ளை நெஞ்சன் அவர்களே, இதா தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த மதச்சார்பின்மை பொதுக்கூட்டத்தின் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செங்கோடன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் ரொம்ப விரிவாக பேச இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சங்கர் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் முருகேசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கலியமூர்த்தி அவர்களே, இன்னும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வர இருக்கக்கூடிய தலைவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவுடைய மதச்சார்மையை காக்க வேண்டும், அதுக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவருடைய ஆணைக்கு இணங்கி விடுதலை சிறுத்தையினுடைய ஒருங்கிணைந்த 3 மாவட்ட செயலாளர்களும் இது நாட்டினுடைய தற்பொழுது மரியாதைக்குரிய சிபி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இதை மரியாதைக்குரிய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அந்த அடிப்படையில்
இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதச்சார்பை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்திய விடுதலை போராட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சீரழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இந்தியாவுடைய சனாதன சங்கி கும்பல், RSS பிஜேபி கும்பல் இன்றைக்கு பல்வேறு முனைகளில் இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டிய இந்த மோடி அரசாங்கம் மதச்சார்பின்மைக்கு எதிரான மதச்சார்பையை சீர்குலைக்கும் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் பிஜேபிக்கு எதிராக வாக்களித்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தலித்துக்கள், பழங்குடியினர்கள் அவருடைய வாக்குகளை, அவருடைய வாக்காளர் உரிமைகளை இன்றைக்கு 65 லட்சம் வாக்காளர்களை இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக, அதே வழி சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையமாக இன்றைக்கு பறித்திருக்கிறார்கள். இதுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் 3 பொதுச் செயலாளர்களும் பீகாரில் ஒருங்கிணைந்து இன்றைக்கு பிஜேபி அவருடைய அக்கிரமங்களுக்கு எதிரான, அநியாயங்களுக்கு எதிரான மிகப்பெரிய 3 பொதுச் செயலாளர்களும் இணைந்து மதச்சார்பினை பாதுகாப்பதற்காக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தலைவர்கள் பேச இருப்பதால் ஒரு சில செய்திகளை சொல்ல விடைபெறுகிறேன் நினைக்கிறேன். 2014 அவர்களுக்கு 284 சீட்டு கிடைச்சது. 2019 282 சீட்டு, 303 சீட்டு கிடைச்சது. ஆனால் 2024 தேர்தலில், 23 தேர்தலில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறார்கள். 240 சீட்டு வாங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுகிறது? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அம்பேத்கருடைய வழியை, அதனுடைய ஜனநாயகத்தை, அதனுடைய முற்போக்கு விரும்பியங்களை இன்னைக்கு எப்படியாவது அழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த RSS பிஜேபி கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு மிகப்பெரிய பாசிச நாசிசத்தை நடத்தி கொண்ட ஹிட்லர் அவர்கள் 12 ஆண்டுகளில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் தற்கொலை பண்ணுகிற அளவிற்கு இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தின் தாக்குதல் மூலமாக தாக்குப்பிடிக்காமல் தற்கொலை செய்து கொண்ட ஹிட்லருடைய நிலைமை இந்தியாவில் இருக்கக்கூடிய காவி பாசிஸ்டுகளுக்கு உருவாக்கும் என்று சொல்லுவதோடு இன்னைக்கு பிஜேபி கூட்டணியை கைகோர்த்து கொண்டு நேற்று தினம் தமிழ்நாட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இந்த எடப்பாடி அவர்கள் பிஜேபி ஜனாதன கும்பலோடு கைகோர்த்து கொண்டு 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போட்டார். இந்திய நாட்டுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய வேளாண் சட்டத்திற்கு கையெழுத்து போட்டார். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவ கல்விக்கு மண்ணு போடுவதற்காக கையெழுத்து போட்டார். இன்னும் பல்வேறு வகையில் தமிழ்நாட்டுடைய முற்போக்கு விளம்பியங்களை, திராவிட பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு துப்புள்ளாத எடப்பாடி தமிழகத்தை மீட்போம்,
தமிழக மக்களை காப்போம் என்று வலம் வருகிறார்கள். வரக்கூடிய 2024 தேர்தலில் விடுதலை சிறுத்தையோடு சேர்ந்து 3 இடதுசாரி கட்சிகளும் தெருவாக வீதி வீதியாக சந்தை சந்தாக உங்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்து மிகப்பெரிய விலை கொடுத்து சனாதன சக்திகளை இந்த மண்ணிலிருந்து மக்களிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் இந்த சமூகத்திலிருந்து வேறொரு புலிகை எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.